நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். சுவையும் மனமும் அவ்வளவு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்ப மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு 1/2 கப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லை, பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு குழம்ப வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை தரும். பூண்டுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், எலும்புகளை வலுப்படுத்தும், இதய நோய்களை தடுக்கும். அதனால் வாரத்தில் ஒரு முறையாச்சு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. தக்காளி மசாலாவோடு சேர்த்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு குழம்பு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டு தரும். 10 நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு. இது நல்லா வெந்து வரத்துக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் பூண்டு நல்லா வெந்து வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வெந்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் வாரத்தில் ஒரு முறை இதே ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பூண்டு குழம்பு பிடிக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.